இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் என்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண் கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்மளோட காய்கறி செடிங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகா, பாவக்கான்ட்டு எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுக்கலாம். கொடி வகையான காராமணி, கொடி அவரை எல்லா விதமான காய்கறிக்கும் இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். இந்த ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல நம்மளோட செடிங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியாக தரத்துக்கும், அதே மாதிரி கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உற்பத்தியாகி செடியில் நிறைய இலைகள் புது இலைகள் வைக்கிறதுக்கும், அதே மாதிரி நிறைய துளிர் எடுக்கிறதுக்கும் ப்ளஸ் பூ வச்சு காய் வைக்கிறதுக்கும் தாங்க இந்த ஃபர்டிலைசரை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபர்டிலைசரை கொடுத்த பிறகு 15 டேஸில் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாங்க. நிறைய பூ வச்சுருக்கோம், அதே மாதிரி ஈல்டிங்கும் நிறைய இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃபர்டிலைசர்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தாங்க. கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்துட்டு பேலன்ஸ் இருந்த மாவை நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் மீதியான கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. கூட வந்துட்டு நம்ம கஞ்சி தண்ணி இருக்குது இல்லைங்களா, ஸோ கஞ்சி தண்ணியை கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி கையிலேயே நல்லா கரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக கையில் தாங்க கரைக்கணும். சப்போஸ் உங்கள் கிட்டே வந்துட்டு கஞ்சி தண்ணி இல்லை, நாங்கள் சாப்பாடு வடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கிற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி இதெல்லாம் நீங்கள் சேகரிச்சிக்கலாம். அதில் கூட நீங்கள் வந்துட்டு இந்த கோதுமை மாவை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஆனால் கண்டிப்பாக கையில் மட்டுமே கலந்து விடுங்க, ஸ்பூன் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அது ஏன்னு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அந்த தண்ணியோடு சேகரிச்சுக்கோங்க. சேகரிச்சுட்டு 1 டீஸ்பூன் காஃபி தூள், எந்த காஃபி தூள்னாலும் இருக்கலாம், யூஸ் பண்ணதும் இருக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷானதும் இருக்கலாம். 1 டீஸ்பூன் காஃபி தூள் கூட 2லேருந்து 3 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா குலுக்கி வச்சுட்டு நிழல் பாங்க நேரத்தில் ஒரு 4 நாள் அப்படியே விட்டுருங்க. 4 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்ட் ஆகி நல்லா புளிச்சிருக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு இப்போ நீங்கள் 1 லிட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா 10 மடங்கு தண்ணி கலந்துக்கங்க. கலந்து நல்லா தண்ணியை அடித்து விட்டுட்ட பிறகு உங்களோட காய்கறி செடிங்களுக்கு வேர் வழியாகவும் கொடுக்கலாம். அதே மாதிரி வடிகட்டிட்டு ஃபாயிலர் ஸ்ப்ரே இலை மேலேயும் தெளித்து விடலாம். சரி, நான் ஏன் வந்துட்டு கையில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த கோதுமை மாவை அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம கையில் இருக்கிற பாக்டீரியாவும் அந்த கோதுமை மாவில் சேர்ந்து கோடிக்கணக்கான நல்லது செய்கிற பாக்டீரியா வந்து உற்பத்தி ஆகுங்க. அது கூட வந்து நம்ம காஃபி தூள் சேர்த்துருக்கோம். ஸோ காஃபி தூள் வந்து அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது. அது என்ன பண்ணோன்னா நிறைய பூ வைக்கும், அதே மாதிரி ஈல்டிங்கும் நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்தது சேர்த்துருக்கிறது நாட்டு சர்க்கரைங்க. நாட்டு சர்க்கரைக்கு வந்துட்டு மண்புழு இருக்குது இல்லைங்களா, அந்த மண்புழு வந்துட்டு பயங்கரமான அடிமைங்க. ஸோ அதை சாப்பிட்றதுக்காக அந்த மண்புழு வந்து மண்ணை நல்லா நெளிஞ்சு வந்து அதை சாப்பிட்டுட்டு அதோட எச்சங்களை போட்டு விட்டு போகும். ஸோ அது வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர். அதனால தான் இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் கையில் கரைங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதிகப்படியான பொட்டாசியம் சத்தும் நல்லது செய்கிற பாக்டீரியா கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களும் உற்பத்தி ஆகிருக்கும். ஸோ இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்து விடுங்க. ஃபாயிலர் ஸ்ப்ரேயும் பண்ணலாம், அதே மாதிரி வேர் வழியாகவும் கொடுத்து விடலாம். கஞ்சி தண்ணி இப்போ இந்த வெயில் காலத்தில் மேக்ஸிமம் முடிகிற அளவுக்கு ரெகுலராக கொடுக்க பாருங்கள். ஏன்னா அப்போ தான் செடி வந்து நல்ல குளுமையாகவும் இருக்கும், அதே மாதிரி வெயில் தாக்குதலேருந்து எஸ்கேப் ஆகி நல்ல ஒரு
ரூட்டும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து அரிசி கழுவுற தண்ணி அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதை 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்து பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குங்க. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.